ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம இப்போ ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். இங்க நம்ம பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை நம்ம கொடுக்கறது இல்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம தேவையான அளவுக்கு இந்த வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஸ்டாக் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இனிமே ஆர்கனைஸ் பண்றதுக்கு உண்டான ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். ஒரு நாளும் ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளோட ஒரு ஸ்டெப்ல ஆனுவலைஸ்டா கீ டேட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்டெப்பு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய நண்பர் நேத்திக்கு சப்ஸ்கிரைபர் நண்பர் நேத்திக்கு HDFC லைஃப்‌க்கும், ICICI புரூடென்ஷியலுக்கும் எனக்கு கொஞ்சம் கீ டேட்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாருக்கும் சார் அப்படின்னு சொன்னாப்ல. நம்மளும் அத செஞ்சுருவோம். இப்ப என்ன பண்றோம்னா, முதல்ல சப்ஸ்கிரைபர் நண்பர் கேட்ட 2 கம்பெனிக்கும் நம்ம கீ டேட்ஸ் ஆனுவல் கீ டேட்ஸ் குடுத்துருவோம். ஏன்னா மந்த்லி கீ டேட்ஸ்ங்கிறது அந்தந்த மந்த் குளோஸ் ஆகும்போது தான் நமக்கு கிடைக்கும். ஆனுவல் கீ டேட்ஸ் குடுத்துருவோம். அ நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இந்த கீ டேட்ஸ வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு டயத்துலயும் ஒரு ஒரு 2 நாள், 3 நாளைக்கு முன்ன பின்ன டேட் இருந்தாலும், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ட்ரெண்ட் இந்த டயத்துல சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன் அறிவிப்பு தானே. எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு ஒரு பிரெடிக்ட் பண்றதுக்கோ, ப்ரொஜெக்ட் பண்றதுக்கோ ஒரு சான்ஸஸ் கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. அந்த வகையில ஆனுவல் கீ டேட்ஸும், மந்த்லி கீ டேட்ஸும் நம்ம தனித்தனியா எடுக்கணும். இப்ப ஆனுவல் கீ டேட்ஸும், மந்த்லி கீ டேட்ஸும் சிங்க்ரனைஸ் ஆகக்கூடியது. 2ம் ஒண்ணு சேரக்கூடிய இடமோ, 1 நாள், 2 நாள் டிஃபரன்ஸ் இருந்தாலும், ஒண்ணு சேரக்கூடிய இடத்துல ஒரு மாசிவ் புல்லோ இல்லாட்டி பேரோ அப் ட்ரெண்டோ இல்லாட்டி டவுன் ட்ரெண்டோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம ஒரு அளவுக்கு நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம். முதல்ல சப்ஸ்கிரைபர் ஜி சொன்ன 2 கம்பெனிஸையும் நம்ம பார்த்து முடிச்சுருவோம். அதுக்கப்புறமா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டெப்பா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஆர்கனைஸ் பண்ணிட்டு நம்ம மார்ச் மாசத்துக்கு காத்துட்டு கிடக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டு அவரோட இதுல HDFC லைஃப் இது அ எல்லாம் வரிசையா ஒவ்வொரு மந்த்துக்கும் எந்தெந்த டேட்டுன்னு தான் நம்ம சொல்லப் போறோம். அதனால கொஞ்சம் முன்ன பின்ன போர் அடிச்சுச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இல்ல யாராவது ஒருத்தர் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, இல்லாட்டி நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக காத்துட்டு இது பண்ணி எய்ம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த டேட்லாம் மனசுல வச்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு தேவையில்ல, நம்மளுடைய நண்பர்கள் யாருக்காவது தேவை அப்படின்னு சொன்னாக்க, நீங்க இத ஷேர் பண்ணலாம். இது சங்கருக்கு என்னைக்குமே ஹெல்ப்பா தான் இருக்கும். நீங்க பார்த்தாலும் எனக்கு ஹெல்ப்பா இருக்கும், ஷேர் பண்ணாலும் ஹெல்ப்பா இருக்கும். பார்க்கறது மாத்திரம் இல்ல, லைக் போட்டுருங்க. நீங்க கமெண்ட் என்ன ஃபீல் பண்றீங்களோ அத அனுப்புங்க. நண்பர்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. அப்படி போட்டுட்டு நம்ம இந்த டேட் எடுப்போம். HDFC லைஃப்‌க்கு உண்டான டேட் தான் நம்ம பார்க்குறோம். இப்ப ஜனவரி மாசம் ஆல்மோஸ்ட் முடியப்போது. ஜனவரி மாசம் முடியப்போது. இதோட டேட் நமக்கு இதுல மந்த்லி, இயர்லி 2ம் கலந்திருக்கும். ஜனவரிக்கு மந்த்லி, இயர்லி 2ம் கலந்திருக்கும். பிப்ரவரிக்கு ஜனவரிய கால்குலேட் பண்ணும்போதே வந்த டேட்டும் சேர்த்திருக்கும். ஆனுவலும் இருக்கும். ஆனா, பிப்ரவரிக்கு நம்ம இந்த மந்தோட லாஸ்ட் வொர்க்கிங் டே வரும்போது தான் நம்ம எக்ஸாக்ட்டா எடுக்க முடியும். இப்ப இருக்கிறது ஒரு இது இப்ப கொஞ்சம் டேட் தான் இருக்கும். சரி, ஜனவரி மாசத்துக்கு என்னென்ன டேட்லலாம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 3, 9, 10, 17, 22, 25, 28 இந்த டேட் எல்லாம் கீ டேட்டா ஜனவரியில வந்திருக்கு. இப்ப நமக்கு 17 முடிஞ்சு போச்சு, 22 முடிஞ்சு போச்சு. 25 நாளைக்கு இருக்கு. நாளைக்கு ஒரு கீ டேட் HDFC மேலே ஏறுதா, கீழ இறங்குதாங்கிறது அவரு அத ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த ட்ரெண்ட் தெரியும். 28 நமக்கு கிட்டத்தட்ட சாட்டர்டே வந்துருதுன்னு நெனைக்கிறேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சாட்டர்டே வந்துருது. அதனால முன்னாடி நடக்கலாம், இல்லாட்டி பின்னாடி நடக்கலாம். இப்படி எது வேணாலும் நடக்கலாம். இதோட இதிலிருந்து டேட் ஒரு 2 நாள், 3 நாள் முன்னாடி, பின்னாடி நடக்கலாம். அத கணக்கு வச்சுக்கணும். இப்ப 25ஆம் தேதினா 23ஆம் தேதி நடக்கலாம், 24ஆம் தேதி நடக்கலாம், இல்ல 20ஆம் தேதியும் நடக்கலாம். இந்த மாரி ஒரு 2 நாள், 3 நாள்
ஒர்க்கிங் டேஸ்லேயே முன்ன பின்ன இருக்கும். பிப்ரவரி மாதத்துக்கு வந்து 5, 8, 9, 16, 25. ஸோ இப்போ வரைக்கும், ஏன்னா இன்னும் ஜனவரி முடியல. ஜனவரி எடுக்கும்போது வந்த பிப்ரவரி ப்ளஸ் ஆனுவலைஸ்டு இயர்லி டேட் வந்து இந்த டேட்டு 5, 8, 9, 16, 25. மார்ச் மாதத்துக்கு 9ஆம் தேதி இப்போ வரைக்கும் இயர்லி தான். இப்போ வரைக்கும் இனிமேல் ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சுனாக்க பிப்ரவரியிலேருந்து இயர்லி தான். மார்ச் மாதத்துக்கு இயர்லியில் வந்து 9ஆம் தேதி மாத்திரம் தான் காட்டுது. ஏப்ரலுக்கு 4ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் காட்டுது. மே மாதத்துக்கு 9, 20 2 நாள் காட்டுது. இதெல்லாம் ஆனுவல், வருஷத்துக்கு உண்டான வருஷம் ட்ரெண்டில் நம்ம கால்குலேட் பண்ணுறது. மந்த்லி ட்ரெண்டு நம்ம ஒவ்வொரு மாதமும் எண்டில் நம்ம பார்ப்போம். மே மாதத்துக்கு 9, 20. ஜூன் மாதத்துக்கு 9, 14. ஸோ இப்போ இந்த 14ஆம் தேதி சாட்டர்டே வருது. அப்படி சாட்டர்டே வருதுன்னா ஒன்று முன்னாடி நடக்கலாம், இல்லாட்டி பின்னாடி நடக்கலாம். ஜூலை மாதத்துக்கு 14, ஆகஸ்ட் மாதத்துக்கு 5, செப்டம்பருக்கு 15, அக்டோபருக்கு 10. இப்போ செப்டம்பர் 15ங்கிறது நமக்கு சண்டே காட்டுது. அதனால் முன்னாடி நடக்கலாம், பின்னாடி நடக்கலாம். நவம்பர் மாதம் 24ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 22. 22 சண்டே வர்றதுனால முன்னாடியோ பின்னாடியோ நடக்கலாம். இதுதான் கீ டேட்ஸ் ஃபார் ஹெச்டிஎஃப்சி லைஃப். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.